சொல்ல மாட்டேன். குயிலுக்கு 7 இசை கிடையாது, ஒரே மெட்டில் தான் பாடும். எனவே கௌரி குரல் என்று சொல்லுவதுதான் பொருத்தமாக இருக்கும். எனவே இந்த குழந்தை நான் மனமாற ஆசி கூறுகிறேன். மிகச்சிறந்த இசை மேதையாக வந்து பகவானுடைய புகழ் பரப்புவதோடு இசை செல்வத்தை தமிழகம் மட்டுமல்லாமல் பாரதம் மட்டுமல்லாமல் உலகம் பூரா முழங்கி பக்தியை பெருக்குவதற்கு வழிவகை அமைக்க பகவான் ராம் சுரத்குமார் அவர்கள் அந்த குழந்தையை ஆசி கூற வேண்டும் என்று முதலில் நான் கேட்டுக்கொள். காரணம், உள்ளே நுழைகிற பொழுதே என் உள்ளத்தை எல்லாம் உருக்கி விட்டது அந்த இசை. அற்புதமான இசை, அற்புதமான குரல், அருமையான பாட்டு, உண்மையான அனுபவத்தை எழுதுவது மிகவும் கடினம். எனவே அந்த பரம்பரையிலே இந்த குடும்பம் சேர்ந்திருப்பது எனக்கு பெருமையும் பெருமகிழ்ச்சியும் கொடுக்கிறது. என்னதான் பாலகுமார்கள் கதை எழுதியிருந்தாலும் நாவல் எழுந்தாலும் இந்த அளவுக்கு நினைக்காது பாலகுமாரன் என்னை மண்ணும். எனவே இந்த குடும்பம் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப நான் சொல்வதற்கு காரணம் என் உள்ளத்தை எவ்வளவு தூரம் அதை கொள்ளை கொண்டு விட்டது. அவர்களை நான் பெரிதும் வாழ்த்துகிறேன். சுவாமிகளை பற்றி என்ன சொல்வது என்று அறியாமல் நான் திகைத்து நிற்கின்றேன். சுவாமிகளை 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் நன்கு அறிவேன். எங்கு சென்றாலும் எந்த ஊருக்கு சென்றாலும் அந்த ஊரிலே மகான் இருக்கிறாரா, யோகி இருக்கிறாரா, சித்தர் இருக்கிறாரா, ஞானி இருக்கிறாரா என்று கேட்பது வழக்கம். அப்படி திருவண்ணாமலைக்கு சென்றிருந்த பொழுது யாராவது யோகி இருக்கிறார்களா என்று கேட்டேன். அப்பொழுது கோயிலிலே இருந்தவர் சொன்னார்கள், இந்த மரத்தடியிலே ஒருவர் இருக்கிறார், எப்பொழுதும் அங்கேதான் இருப்பார், அவரை சென்று பாருங்கள் என்று சொன்னார்கள். நானும் என் கணவர் அவர்களும் சென்று அந்த மரத்தடியிலே அவர்களை தரிசித்தோம். கையிலே ஒரு விசிறியும் கொட்டாங்குச்சியும் வைத்துக் கொண்டு ஒரு குடுகுடுப்பாண்டி போல நிறைய உடைகளை அணிந்து கொண்டு தலையிலே உருமாலையோடு புகைப்பிடித்துக் கொண்டிருந்தார். நாங்கள் சென்று வணங்கிய பொழுது யார் என்று கேட்டார்கள். அப்பொழுது என்னுடைய கணவர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தார்கள். சொன்னோம், பேசிக் கொண்டிருந்தார்கள். விசிறி வைத்திருந்தார்கள். நான் வேடிக்கையாக காட்டேன், உங்களுக்கு நிறைய விசிறிகள் இருக்கிற பொழுது நீங்கள் இதற்கு சுவாமி கையில் ஒரு விசிறி வைத்திருக்கிறீர்கள் என்று. உடனே அந்த விசிறியை எடுத்து என் தலையிலே ஆசி கூறி இதை நீ வைத்திரு என்று கொடுத்தார்கள். இன்றும் அந்த விசிறியை நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன். அவர்களிடத்திலே எதையும் உரிமையாக என்னால் பேசுகின்ற அளவுக்கு ஏதோ ஒரு நெருக்கம் பார்த்தவுடனே ஏற்பட்டது. அவரிடத்தில் எதையும் சொல்லலாம் என்ற ஒரு சொந்தம் ஏற்பட்டது. அவரிடத்திலே பேசுகிற பொழுது நீண்ட நாட்களாக அவர் எனக்கு தெரிந்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அவருடைய சிறப்புகளை எல்லாம் கேட்ட பொழுது எனக்கு தோன்றியது, நாம் வந்தால் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பூஜை செய்கிறோம், பல மகான்களை தரிசித்திருக்கிறோம், பல பெரியவர்களுடைய ஆசையை பெற்றிருக்கிறோம், பல கோயில்களுக்கு சென்றிருக்கிறோம். ஆனால் ஏன் இந்த அனுபவம் நமக்கு வரவில்லை என்று எப்பொழுதும் எனக்கு ஒரு பொறாமை ஏற்படுவது. பெரியவர்களுடைய அனுபவங்களை படிக்கிற பொழுது இது போன்ற அனுபவம், இது போன்ற ஒரு பேரருள் உடனே வந்து விடுவதில்லை. இந்து மதம் சொல்லுகிறது, தெய்வம் ஒன்று என்று, தெய்வம் உண்டு என்று 3 கர்ம வினைகளை நாம் சென்று தீர்க்க வேண்டும். பிறவி எடுத்து தொடர்ந்து வருகிற சஞ்சித கர்மம், தொடர்ந்து வருகின்ற ஆகாமி கர்மம், நேற்று செய்த பிராரப்தம், இன்று செய்து கொண்டிருக்கிற ஆகாமியம், இந்த 3 கர்மங்களையும் தின்று தீர்த்தால் ஒழிய நம்முடைய பிறவியை முற்று பெறுவது இல்லை. சஞ்சிதமும் ஆகாமியமும் ஒரு மகான் ஒருவருடைய பார்வையினாலே உபதேசம் பெறுகிற பொழுது போய்விடுகிறது. சஞ்சித கர்மம் மகான் ஒருவருடைய பார்வையினாலே மாத்திரமே போய்விடுகின்றது. ஆகாமியம் அவர் உபதேசம் கொடுத்த உடனே மறைந்து விடுகிறது. ஆனால் பிராரப்த கர்மம் மாத்திரம் நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். போன பிறவியிலே செய்தது பிராரப்தம், இப்பொழுது நாம் செய்து கொண்டிருப்பது ஆகாமியம், தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது சஞ்சிதம். எனவே இந்த 2ம் தீர்ந்தாலும் கூட இந்த பிராரப்தை அனுபவித்தே ஆக வேண்டும். திருமூலர் சொல்லுகிறார், முன்னை வினையை முடிச்சை அவிழ்த்து பின்னை வினையை பிடித்து பிசைந்து எரிந்து விடுவார்கள் தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள். சிவபெருமானுடைய திருவருளாலே. ஆனால் பிராரப்த கர்மத்தை மாத்திரம் எல்லோரும் அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த வகையிலே பார்க்கிற பொழுது மகான்கள் எத்தனையோ பிறவிகளிலே நல்லதை செய்து 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 தீயவற்றை களைந்து 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 இப்பொழுது இந்த நிலையில் நல்லதும் செய்யாமல்
கெடுதலும் செய்யாமல் இருந்து வாழ்ந்து கொண்டிருப்பார். நல்லது செய்து விட்டாலும் அதை அனுபவிக்க அடுத்த பிறவியில் பிறக்க வேண்டும். கெடுதல் செய்தாலும் அது வாழ்வுக்கு பிறந்தே ஆக வேண்டும். எனவே இது போன்றவர்கள் பட்டுப்படாமல் நல்லதும் செய்யாமல் கெட்டதும் செய்யாமல் அப்படியே இருப்பார். பண்டு நான் பறித்த இந்த பன்மலர்கள் எத்தனை, பாடிலே செதித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை, மிண்டராய் திரிந்த போர் இறைத்த நீர்கள் எத்தனை, மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை, எத்தனை எத்தனையோ கோயில்களிலே வளம் வந்து தீர்த்தமாடி ஒரு நாமம் ஓருவரும் ஒன்றுமில்லார் 1000 திருநாமம் சொல்லி பூக்களை கைமறைய அள்ளி அள்ளி அர்ச்சனை செய்த விளைவு இப்பொழுது அவர்களுக்கு இந்த பெரும் பெயர் கிட்டியிருக்கிறது. உள்ளம் பெருங்கோய், உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசம், வெள்ளம் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கு, கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோயிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே, செய்ய தெங்கிலே இளனை சேர்ந்து கொண்ட காரணம் போல் வையகத்து மாந்தரோடு அவர்கள் வாய் திறப்பதில்லையே. ஐயன் வந்து என்னுள்ளம் கோயில் புகுந்து கொண்டபின் ஐயன் வந்து பேசுவதே கிடையாது. ஆனால் இது போன்றவர்கள் நமக்காக எங்கெங்கோ அலைந்து திரிந்து கொண்டு பதவிக்கும் பட்டத்துக்கும் பணத்துக்குமாக அலைந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து அவர்களை நல்ல வழிக்கு செலுத்த வேண்டும் என்ற இரக்கம் காரணமாக, பெரிய உள்ளம் காரணமாக இவர்கள் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கலந்து போய் வாடி 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 மாண்டு போன மனிதர்கள் கோடி 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 என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் ஆண்டவனோடு இரண்டர கலந்த நிலையிலே இருந்து சற்று நேரம் வெளிப்பட்டு வந்து நமக்காக தன்னுடைய அற்புதமான ஆற்றலை செலவிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு பேசுகிற பொழுது அற்புதமான அனுபவங்கள் நமக்கு ஏற்படுகின்றன. ஒரு சிலர் நினைக்கிறார்கள், அங்கு போனால் நம்மளுடைய துன்பம் தீர்ந்து போய்விடும், அங்கு போனால் எனக்கு வேலை கிடைத்துவிடும், அங்கு போனால் கல்லூரியில் இடம் கிடைத்துவிடும், அங்கு போனால் என் வியாபாரம் சரியாக நடக்கும், அங்கு போனால் எனக்கு பணம் கிடைக்கும் என்று. ஆனால் அப்படி எண்ணுவது தவறு என்று நான் கருதுகிறேன். அவரவர் விதி வழி அவரவர் வந்தனர், அவரவர் விதி வழி அவரவர் அனுபவம். எனவே நம்ம விதியை அவர்கள் ஒரு நிலையிலே மாற்றிவிட முடியாது. அன்று விதித்ததை இன்று மாற்றிடல் யாருக்கும் எளிதென்று தான். வகுத்தான் வகுத்த வழியெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் குய்த்தலது. இந்த பிராராப்த கர்மத்தின் வினையால் இந்த சென்ற பிறவிலே சென்ற நல்லவையும் தீவையும் கழிப்பதற்காக இந்த ஊனெடுத்து வந்திருக்கிறோமே தவிர, நாம் எண்ணுகிற அத்தனையும் எதிரே இருக்கின்ற ஞானிகள் செய்து முடித்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையினாலே அல்ல. அவர்கள் செய்து முடித்து விடுவார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், மறுபடியும் இதை அனுபவிக்க நாம் பிறந்து ஆக வேண்டும்.